எல்லோருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 14ஆம் தேதி பச்சையப்பன் என்ற நபர் அவர் என்ன பண்றாரு, இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய கட்சி அந்த கொடி அந்த சிகப்பு மஞ்சள் கலர்ல இருக்கு. இது நாங்க ஒரு தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை அப்படின்னு வச்சிருக்கேன். நான் தான் அதுக்கு நிறுவனர். இந்த கொடியை இவங்க பயன்படுத்தக்கூடாது. எங்க தொண்டர்களுக்கும் இந்த தமிழக வெற்றி கழகம் குழப்பமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பண்ணியிருக்காரு. எங்க தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி இதை உடனே தடை பண்ணணும், இதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எப்படின்னா ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல அந்த கொடியை. பொதுவாக ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணா அதனால வரக்கூடிய லாபத்தை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றது வியாபாரிகளுக்குள்ள இந்த மாதிரி ட்ரேட்மார்க் அது மாதிரி சொல்றது வழக்கம். அத மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, அதுல இந்த சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் எங்களோடது அதே மாதிரி இருக்குன்னு. என்னங்க சிகப்பு கலர்ன்றது காமன் சிகப்பு கலரு, மஞ்சள் காமனான மஞ்சள். இதை இவர் கேட்டு நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே, உங்களுடைய சங்கத்துக்கும் இதுக்கும் ஒரு 1% கூட சம்பந்தமே வராது. ரெண்டாவது, இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பதிவு பண்ண கட்சி. அப்படி பதிவு பண்ண ஒரு கட்சி உங்களுக்கு எந்த வகையிலையும் போட்டியா இருக்காது. ரெண்டாவது, அது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பா அவங்க தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுமக்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியுது. இவங்க வேணும்னே இவங்களே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணி பண்ற மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வெளியில இருந்து வெளி பார்வைக்கு அப்படிதான் தெரியுது. சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் இல்ல இதுதான் அப்படின்றது காமிக்கிற மாதிரி தெரியுது. அதனால இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வெற்றி. ரெண்டு பக்கமும் ஒரு கோர்ட்டுக்கு போன மாதிரி ஆச்சு, ரெண்டாவது அந்த கொடி உங்களுக்கு வந்த மாதிரி ஆச்சு, பப்ளிசிட்டி ஆன மாதிரி ஆச்சு. அப்படியே ஆகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மக்கள் இத நிதானமா பார்த்து இது என்ன விஷயம்ன்றத நீங்க அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்த செய்திகள் வரும். ரெண்டாவது, உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு இல்ல உங்களுடைய கருத்துக்கள் இல்ல வேற ஏதாவது எதிர்கருத்துக்கள் இல்ல ஆதரவு கருத்துக்கள் எது இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.